ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் பேசி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா சிம்பிள் சென்டென்சஸ் ஃபார் பிகினர்ஸ். லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்கணும்னா ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா நோ ஐ டோன்ட் வாண்ட். எனக்கு தேவையே இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான் நோ ஐ டோன்ட் வாண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு எப்போயாவது போகிறீங்கன்னா அங்கே டீ ஆர் ஸ்வீட்ஸ் கொடுத்தாங்கன்னா யூ கேன் யூஸ் திஸ் சென்டென்ஸ் நோ ஐ டோன்ட் வாண்ட். செகண்ட் சென்டென்ஸ் என்னென்னா see you next time. உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட யார்கிட்டையாவது கொஞ்ச நேரம் பேசிட்டு ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது we can use this sentence see you next time, which means அடுத்த முறை நம்ம பார்ப்போம் அப்படின்றது தான் இதற்கான மீனிங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஐ கான்ட் வெயிட் ஆர் ஐ cannot வெயிட், ரெண்டுமே கரெக்டு தான். நாளைக்கு உங்களுக்கு பிடிச்ச ஹீரோவோட படம் ரிலீஸ் ஆகுது, நைட் ஃபுல்லாக தூக்கமே இல்லை, மல்லாக்கப்படுத்திட்டு எனக்கு என்னால் வெயிட் பொறுக்கவே முடியலப்பா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அப்போது வி கேன் யூஸ் ஐ கான்ட் வெயிட். இன்னொரு டே டு டே எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ நீங்கள் அமேசான்லேயோ ஆர் ஃப்ளிப்கார்ட்லேயோ ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, அது வெயிட்டிங் பீரியட் ஆர் டெலிவரி டைம் வந்து கொஞ்சம் ஒரு 2 நாள் 3 நாள் போடுறாங்க. அப்போது யூ கான்ட் வெயிட், ரைட்? உங்களால் பொறுக்கவே முடியாது. நல்ல பொருள், இப்போது நீங்கள் எதாவது மொபைலே ஆர்டர் போட்டிருக்கீங்கன்னா ரொம்ப என்தூசியாஸ்டிக்காக இருப்பீங்க பார்த்தீங்களா, அப்போது வி கேன் சூஸ் திஸ் சென்டென்ஸ் ஐ கான்ட் வெயிட். த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் ஐ டோன்ட் ஹேவ் டைம் ஆர் ஐ டு நாட் ஹேவ் டைம், ரெண்டுமே கரெக்டு தான். எவ்வளோ தான் வெட்டியாக இருந்தாலும் நம்ம எப்போயுமே வேலை இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டு எனக்கு நேரமே இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் ஐ டோன்ட் ஹேவ் டைம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் கேன் ஐ ஆஸ்க் யூ சம்திங். நான் உன்கிட்ட ஒன்று கேட்கட்டுமா அப்படின்றது தான் கேன் ஐ ஆஸ்க் யூ சம்திங். டோன்ட் பி ஸோ சைல்டிஷ் ஆர் டு நாட் பி ஸோ சைல்டிஷ். குழந்த மாதிரி பண்ணாதப்பா, அதுதான் டோன்ட் பி ஸோ சைல்டிஷ். செவன்த் சென்டென்ஸ் இட்ஸ் அப் டு யூ. இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, இப்போ உங்களுக்கு 2 ஜாப் ஆஃபர் இருக்குது, அதில் ரெண்டுமே ஒரே சேலரி. ஒன்று சென்னையில் இருக்குது, இன்னொன்று பெங்களூரில் இருக்குது. இப்போது நீங்கள் ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்கீங்க, எந்த ஜாப் ஆஃபர் சூஸ் பண்ணுறது அப்படின்னு. அப்போது உங்கள் அப்பாவோ இல்லை உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட கேட்குறீங்க, அவங்க அப்பா சொல்கிறாங்க இட்ஸ் அப் டு யூ. அதாவது என்னென்னா, அது உன்னோடைய முடிவு தான், நீ எது வேணாலும் சூஸ் பண்ண அப்படின்றது தான் இட்ஸ் அப் டு யூ. எயித்து சென்டென்ஸ் என்னென்னா இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். இட் இஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். இதை அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் வேறு மீனிங் தரும். ஸோ இதை நம்ம வேறு கான்டெக்ஸ்டில் எடுத்துக்கணும். இது உனக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். இது வேலையே இல்லை அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஹாவ் அ குட் ட்ரிப். ஹாவ் அ குட் ட்ரிப் டைரக்ட் மீனிங் என்னென்னா நல்லது ஒரு பயணமாக அமையட்டும் அப்படின்றது தான் மீனிங். 10th அண்ட் ஃபைனல் சென்டென்ஸ் என்னென்னா இட் டஸ் நாட் மேட்டர் ஆர் இட் டசன்ட் மேட்டர். இது ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இட் டசன்ட் மேட்டர். ஐ ஹோப் எவ்ரி சென்டென்சஸ் மைட் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. இந்த வீடியோவில் பார்த்த சென்டென்சஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டி என்ன பிடிக்கலன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இங்கிலீஷ் பேசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ கைஸ்.